ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மச்சி ராக்ஸ். இன்றைக்கி அம்மச்சி நமக்காக ஸ்பெஷலாக பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பழைய சாதம் ராகி ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட். பழைய சாதமும் ராகி பண்ணிவிட்டு அதுவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கர்ட் தயிர் ஆட் பண்ணி வெங்காயம் பச்சை மிளகான்னு சொல்லும்பொழுது பச்சை மிளகாய் இல்லை, இது ஆக்சுவலி இது காந்தாரி மிளகு. அது அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம். அது நம்மள நிறைய பேருக்கு தெரியாது அதை பற்றி. காந்தாரி மிளகுல ஒரு ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது ரொம்பவே நல்லது, ஸ்பெஷலி கட்டுக்கும் ரொம்ப நம்ம வயிற்றுக்கு. அது காந்தாரி மிளகு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு தன்மை உள்ளது. அண்டு இது கூட ராகி மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பழைய சாதத்தை, அதுவும் ரெட் ரைஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது. அந்த ரெட் ரைஸை நேற்று குக் பண்ணதை மிச்சம் அந்த ரைஸை நம்ம வாட்டரை ஊற்றி நல்லா சோக் பண்ணி வச்சுட்டு அது மார்னிங் ஃபர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அது கூட தயிர் ராகி நைட்டை காய்ச்சி வச்சு அதுவும் புளிக்க வச்சுட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கையால் கரைச்சிட்டு அதில் சின்ன வெங்காயம் நிறைய அரிஞ்சு போட்டிருக்காங்க அம்மச்சி. சின்ன வெங்காயம் கறிவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு சால்ட் போட்டுட்டு அண்ட் அது கூட காம்பினேஷன் வாவ், ஹோம்மேட் லெமன் பிக்கிள். வீட்லேயே அம்மா செஞ்ச லெமன் பிக்கிள். லெமன் ஜூஸ்லாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த லெமன் ஜூஸ் போட்டதுக்கப்புறம் மிச்சம் வரக்கூடிய அந்த தோல் அதை அம்மா சால்ட்டில் போட்டு எப்போவுமே வச்சுருவாங்க. சால்ட்டில் போட்டு வச்சுட்டு ஒரு பாட்டில் ஆனதுக்கப்புறம் அதை பிக்கிள் பண்ணிவிடுவாங்க. ஸோ எங்களுக்கு அந்த இதுவும் வேஸ்ட் ஆகாது. நாங்கள் அதையே வச்சு ஹோம்மேட் பிக்கிள். இந்த இதில் மேக்ஸிமம் என்னென்னா எங்கள் கார்டன் அம்மச்சி அவங்க கார்டன்லேயே உள்ள எல்லா ஐட்டம்ஸ் இதில் யூஸ் பண்ணுறது. கருவேப்பிலையிலேருந்து எல்லாமே. நாங்கள் மிளகா கூட எங்களுக்கு கார்டனில் வரக்கூடியதை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதே கூட நாங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வீட்டிலே பொடிச்சிருவாங்க அம்மா. மேக்ஸிமம் அது யூஸ் பண்ணுவோம் ஹோம்மேட் ஐட்டம்ஸு. சிலது தான் நம்ம வெளியிலேருந்து வாங்குறது. எனிவே ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் திஸ். இந்த லவ்லி பிரேக்ஃபாஸ்ட்காக நீங்களும் வரலாம் எப்போ வேணாலும் எங்கள் வீட்டுக்கு. தேங்க்யூ அம்மச்சி ராக்ஸ்.